மீனவர்கள் வீட்டு உணவு என்னைக்குமே வந்து அப்படி ராவா சரியான டேஸ்ட்ல கரெக்டான பதத்துல அற்புதமா இருக்கும். ஆஹா, கனவா, காணாங்கத்த மீன், எறா, நண்டு, தூக்கு சட்டியில பாருங்க சாதம் இருக்கு, மீன் குழம்பு இருக்கு. இங்க பாருங்க ஆத்தாடி, இது எவ்வளவு பெரிய நண்டு, கொடுக்கு இவ்வளவு பெருசு இருக்கு. அப்படியே சுத்தி பாருங்க ஆரோவில் பீச், ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா எப்படி இருக்கு பாருங்க. நான் சொல்லுவேன் பாசமா செஞ்சு கொடுக்குறேன், அதனாலதான் சீக்கிரமா ஆகி போகுது. சோ நம்ம ஊர் பக்கம் குற்றாலம் எல்லாம் கிடையாது அப்படின்றதுனால பீச் தான் நமக்கு குற்றாலம். ஆரோவில் பீச்ல அந்த பக்கம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் மதியக்கா மீன் கடைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடும் போல. அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல்லு ஹெவியா இருக்குது. ஏமா இந்த மாதிரி சமையல நான் உலகத்துல எங்கேயுமே பார்த்தது இல்லப்பா. வெறும் எண்ணெய் சட்டி ஆனாங்கத்த மீன்ல இருக்கிற டேஸ்ட்லாம் வேற எந்த மீன்லயுமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். சாப்பிட்டீங்கன்னா ஒரு பிளேட் வாங்கினா 10 பிளேட் வாங்குற அளவுக்கு நல்லா இருக்கும் டேஸ்டா. வணக்கம் தலைவா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மீடியா பட்டதாரி சேனல்ல நான் உங்க எல்லாரையும் எங்க கூட்டிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாண்டிச்சேரி ஆரோவில் பீச்ல இருக்கக்கூடிய மதி அக்கா மீன் கடைக்கு தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலா ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா நல்ல ஒரு மீன் சாப்பாடு சாப்பிட்டு போவோம் அப்படின்ற ஒரு பிளான்ல தான் நான் வந்து வந்தேன். அப்படியே திரும்பி பாருங்க, இதுதான் வந்து மதி அக்காவோட மீன் கடை. எப்படி இருக்கு பாருங்க. ஆஹா, நிறைய டேபிள் சேர்லாம் போட்டு சூப்பரான ஒரு செட்டப்ல நல்ல ஒரு நிழல் அமைச்சு இந்த அடிக்கிற வெயிலுக்கு வேற லெவல்ல வந்து கடை வச்சிருக்காங்க. அப்படியே சுத்தி பாருங்க ஆரோவில் பீச், ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா எப்படி இருக்கு பாருங்க. குடும்பமா வந்து அப்படியே கொத்து கொத்தா தண்ணியில வந்து விழுவுறாங்கங்க. அடிக்கிற வெயிலுக்கு அவங்கவுங்க வந்து பைத்தியம் முடிச்சு போய் வராங்க. ஏதாவது குளிர்ச்சியான இடம் கிடைக்காதா, சில்லுன்னு போய் எங்கேயாவது கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு வர மாட்டோமா அப்படின்னு. ஸோ நம்ம ஊர் பக்கம் குற்றாலம் எல்லாம் கிடையாது அப்படின்றதுனால பீச் தான் நமக்கு குற்றாலம். பாருங்க எந்த அளவுக்கு ஜாலியா என்ஜாய் பண்றாங்க பாருங்க. நம்ம வாங்க அப்படியே கடைக்குள்ள போயிடலாம். நான் இன்னைக்கு சரியான மாதிரி ஒரு மீன் சாப்பாடு தான் சாப்பிட போறேன். அப்படியே வாங்க. இங்க பாருங்க தலைவா, அடடா கல்லு வந்து நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்குது. பக்கத்திலேயே பாருங்க மீன் எல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. இத்தனோண்டு மீன்ல இருந்து பெரிய மீன் வரைக்கும் இந்த பக்கம் நண்டு வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க. வேற லெவல்ல இருக்குதுங்க பார்க்கும் போதே. ஆனா நமக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இங்க பாருங்க இந்த ஃப்ரீசர் பாக்ஸ்குள்ள மீன், நண்டு, கனவா, எறா எல்லாமே வச்சிருக்காங்க. அப்படி ராவா எடுத்து மசாலாவை நம்ம கண்ணு முன்னாடியே அப்படி போட்டு பெரட்டி நமக்கு வந்து சூப்பரா வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருவாங்க. நல்ல மீன் குழம்பு சாப்பாடோட மதி அக்கா மீன் கடையில வேற லெவல்ல இன்னைக்கு சாப்பிட போறோம். ஓகேவா, வாங்க நம்ம அக்கா கிட்ட வந்து பேசுவோம். அக்கா வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சூப்பர். அக்கா பேர் தான் வந்து மதி, பாத்துக்கோங்க. சொல்லுங்க அக்கா, என்னென்ன வெரைட்டிஸ்க்கா இருக்கு நம்ம கடையில? மீன் ஒரு 4-5 வகை இருக்குது. சரி. அப்புறம் எறா, கனவா, ஓகே ஓகே. அப்படியே காட்டுங்கக்கா எனக்கு. அடடடடா சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. டேஸ்டா இருக்கும். 2 நாள் தான் கடை போடுவேன், சனி ஞாயிறு மட்டும் தான் போடுவேன். எல்லாமே ஃப்ரெஷ்ஷா நல்லா இருக்கும். செம. இங்க பாத்துக்கங்க எறா பாருங்க தலைவா. ஆஹா, அடடா எறா நல்லா க்ளீன் பண்ணி எல்லாமே 2 நாளுக்கு சுத்தமா க்ளீனா வச்சுக்க வேண்டியதாமா. சூப்பர்க்கா. அக்கா நீங்க ஃபிஷர்மேனா? ஆமாமா, ஃபிஷர்மேன். 2 நாள் கடை போடுவேன், மத்த நாள்லாம் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருப்பேன். ஒரு போட்டுக்கு போயிடுவேன். அண்ணன் மீன் பிடிக்க போயிடுவாங்க. மீன் பிடிக்க போயிடுவாங்க. அடடா உண்மையாவே அப்ப கடை வச்சிருக்காங்கன்னா என்ன டேஸ்ட்ல இருக்கும் பாத்துக்கங்க. ஃபிஷர்மேன் மட்டும் தான் கடை விக்கிறோம், மத்தவங்க எல்லாம் யாரும் விக்க கூடாது. சூப்பர்க்கா. இங்க பாத்துக்கோங்க எறா வேற லெவல் ஃப்ரெஷ். அப்படியே வாங்க இங்க வாங்க. கனவாவை பாருங்க. அடடா நான் பார்ப்பது கனவா நினைவா அப்படின்னு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லா பாத்துக்கங்க தலைவா. ஃபிஷர்மேன் வீட்டு மீன் குழம்பு நம்ம இன்னைக்கு சாப்பிட போறோம். அதுதான் மெயினான விஷயம். சூப்பர். ஆஹா, மீன் வெரைட்டிஸ் எல்லாமே நல்லா இருக்குங்க பாருங்க. பாறை மீன் எல்லாமே. இது அக்கா இது என்னது? சங்குப்பா, சங்கு சீஷல். ஸ்னைல்ன்றாங்களா? சூப்பர். சங்கு கறி. நம்ம இங்கதான் வாங்கிட்டு அது போறாங்கல்ல, அந்த போட்ல வாங்கிட்டு வந்து நானே அவிச்சு எடுத்து வைக்கிறது. சூப்பர்க்கா. அந்த பக்கம் திரும்பி அக்கா வந்து பிஸியா இருக்காங்க. கஸ்டமர் வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அக்கா இப்ப எனக்கு வந்து என்ன பண்றீங்கன்னா, நண்டு, கனவா, எறா, மீன் எல்லாத்துலயும் ஒரு பிளேட் போடுறீங்க. போடுறோம். எப்படி இருக்குன்னு மீன் குழம்பு சாப்பிட்டீங்கன்னா ஒரு பிளேட் வாங்கினா 10 பிளேட் வாங்குற அளவுக்கு நல்லா இருக்கும் டேஸ்டா. காரம் எல்லாமே வர்றவங்க எல்லாமே கேட்பாங்க, இந்த மசாலா எல்லாம் எப்படி ரெடி பண்றீங்கன்னு. சரி, வீட்லயே எல்லாமே காய வச்சு மசாலா பொடி பண்ணி எடுத்து வந்து வச்சுக்கோ. சூப்பர்க்கா. அப்ப எனக்கும் சொல்லிருக்கேன். ஓகே வாங்க, இப்ப அக்கா வந்து மசாலா எல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க. எப்படி இருக்குன்னு பாப்போம். வாங்க தலைவா. அடடா பிரான். ஃபர்ஸ்ட் வெங்காயம் போட்டீங்க. பிரான் மசாலா இனிமே தான் போடணும். ஓ, இதுக்கப்புறம் தான் மசாலா போடுவீங்களா? போட்டா பழசுன்னு சொல்லிடுவாங்க இல்லம்மா.
காரம் கம்மியா சாப்பிடுவாங்க இருக்காங்க, அதிகமா சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. சரி, அதனால எனக்கு கொஞ்சம் மீடியமான காரம்க்கா, ரொம்ப காரம் வேண்டாம். சரிம்மா சரி. எண்ணெயே அதுக்கப்புறம் தான் ஊத்துறீங்களா? அப்புறம் தான் அக்கா இது என்னக்கா புது மெத்தடா இருக்கு, நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையேக்கா. பண்றது ஆரோவில் பீச்ல மட்டும் இப்படிதான் பழசலாம்னு சொல்லிடுவாங்கல்ல, பாத்திரத்துல வச்சு தான் தனித்தனியா பண்றது. இப்ப நம்ம வந்து நார்மலா வீடுகள்ல செய்யும் போது வேற மாதிரி செய்வோம், அதை விட்டுருங்க. ஆனா நார்மல் கடையில செய்யும் போதே தலைவா நம்ம வந்து பாத்துருக்கிறோம். எப்படின்னா பிரான் வந்து மசாலா நம்ம கண்ணு முன்னாடி போட்டு பெரட்டி அந்த மசாலாவை பிரானோட எடுத்து அப்படி மேல போடுவாங்க. மாறும், அதனால இது மாதிரி பண்ணாதான் ஸ்மெல்லு கரெக்டா இருக்கும். சூப்பர்க்கா. இந்த மசாலால இப்ப என்னென்னலாம் சேர்த்துருக்கீங்க? அதுங்கெல்லாம் பருப்புங்கெல்லாம் போட்டு மிளகாய் எல்லாத்தையும் காய வச்சு பண்றது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே, பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் காலையிலே ரெடி பண்ணி வச்சிடுவேன். ஆஹா தலைவா, இங்க பாருங்க எறா வந்து அக்கா டீப் ஃப்ரை அக்கா. நல்லா சரிம்மா, நல்லா டீப் ஃப்ரைவா பண்றோம். சூப்பர்க்கா சூப்பர். எவ்வளவு நேரம் ஆகும் இது வேகறதுக்கு? ஒரு செகண்ட்லயே கூட வந்துருமா. அது எல்லாமே சொல்லுவாங்க, வீட்டுல வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஒரு நாள் ஃபுல்லா ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆகுது, எப்படிக்கா சீக்கிரமா பண்றேன்னு கேட்பாங்க. அதானே நான் சொல்லுவேன், பாசமா செஞ்சு கொடுக்குறோம் அதனாலதான் சீக்கிரமா ஆகி போகுது. பாசமா சமைக்கிறதுனால சீக்கிரமா சமையல் ரெடி ஆயிடும். ஆமாக்கா உண்மைதான்க்கா. இப்ப வீட்டுல நாளா சமைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், 2 மணி நேரம் ஆகுது ஒரு சமையல். சாம்பார் வச்சு சாதம் வச்சு ரசம் வைக்கிறதுக்கே எங்க அம்மா கிச்சனுக்குள்ள போறதும் தெரியல வரதும் தெரியல. அப்ப பாசமா சமைச்சா சீக்கிரம் சமையல் ரெடி ஆயிடும் போல. சொல்லுவா, நானும் இங்க வரவங்கிட்டலாம் சொல்லுவேன். சூப்பர் சூப்பர் சொல்லுவாங்க. அக்கா வேற தக்காளி அதெல்லாம் எதுவுமே கிடையாது இதுல. போதும், நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க. பாருங்க, கல்லு நல்லா காஞ்ச உடனே வெறும் கல்லுல எண்ணெயே ஊத்தாம வெங்காயம் போட்டாங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் அப்படியே பிரான் அள்ளி கொட்டினாங்க. அதுக்கப்புறம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த மசாலா தண்ணி மாதிரி இருந்துச்சு, அதுல ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டீங்க. லைட்டா உப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் அதுக்கப்புறம் தான் மேல ஊத்துனீங்க இல்லக்கா? அவ்வளவுதான். 5 நிமிஷம் வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுமாக்கா? அவ்வளவுதான். ஆஹா அடடா அடடா, எனக்கு இப்படி பார்க்கும்போதே எப்ப சாப்பிடுவோம் போல இருக்கே. மேல வெங்காயம் அவ்வளவுதான். லெமன் ஒண்ணு ஓகேக்கா, அது ஒரு ஓரமா வச்சிருங்க. நம்ம எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் லாஸ்டா தான் சாப்பிடுவேன். அப்படியே வைங்க. இது மறுபடியுமா? ஆமா, மறுபடியும் என்னக்கா போட போறீங்க? கனவா போடுவாங்க. கனவாவும் இப்ப அதே மாதிரி தான் போடுவீங்களா? அதேதான், எல்லாத்துக்கும் இதே டெக்னாலஜி தான். அது எப்படிக்கா மசாலா எப்படிக்கா உள்ள இறங்கும்? அது இப்படிதான் உங்க கண் எதிர்க்க தான் போடுற பாருங்க. நம்ம கண் எதிர்க்க தான் செய்யறாங்க. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு ஆனா உண்மையை சொல்லிருவேன்க்கா. சரி சரி. ஆமா கம்மியா இருக்குன்னு சொல்ல போறாங்க. காரம் கம்மியா அக்கா, மீடியம் காரம் மட்டும், ரொம்ப காரம் வேண்டாம். அடடா, எனக்கு ஆச்சரியத்தை தான் உண்டு பண்ணுது. ஆனா நான் இந்த மாதிரி வீட்லயும் பாக்குறவங்க கண்டிப்பா செய்வாங்க, நானும் செஞ்சு பாத்துருவேன்க்கா எப்படி இருக்குதுன்னு. அடடா, உப்பு இதுல போடலக்கா? ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதுலயே போடலனாக்கா. சரி 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 அக்கா, வீடியோவுக்கு சொல்ல வேணாம், எனக்கு மட்டும் சொல்லுங்க என்ன மசாலா போடுறீங்க. நம்ம வீட்டு மசாலா தான், காஞ்ச மிளகாய் தூள், குழம்பு தூள் மட்டும் தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி கலந்துக்கிறோம். அவர் வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே கிடையாது. உப்பு தண்ணி தான். அட கடவுளே, எப்படிப்பா இப்படி? அதுதான் ஸ்மெல் பூக்குதேக்கா. அதான் சொன்னேன்ல, பாசமாங்க. குளிச்சு ஆரோவில் பீச்ல அந்த பக்கம் குளிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் மதியக்கா மீன் கடைக்கு வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடும் போல. அந்த அளவுக்கு வந்து ஸ்மெல்லு ஹெவியா இருக்குது. இன்னைக்கு ஒரு புடி வேற லெவல்ல பிடிக்கதான் போறோம். கனவா ரெடி ஆயிட்டு இருக்கு தலைவா, பாத்துக்கங்க கனவா. அடடா, இது எவ்வளவு நேரம் ஆகும்? எல்லாமே உங்க கண் எதிர தான் ஒரு 20 நிமிஷம் அப்படிதான். 20 நிமிஷம். அக்கா வந்து கணக்கு தெரியாம அக்கா சொல்றாங்க, நான் தான் டைம் பாத்துக்கிட்டு இருக்கேன். பாருமா, இங்க வரேன் 3 நிமிஷம் தான் ஆச்சு. நிறைய பேர் வந்துட்டா டக்கு டக்குன்னு போட்டு கொடுக்க முடியாது, அது கொஞ்சம் அதனால 3 நிமிஷம் தான் ஆச்சு. டேபிளையும் ஜனம் வந்துட்டா எங்களால கவனிக்க முடியாது, அதனால ஃபாஸ்டா பண்ணி கொடுத்துருவான். இது பண்ணி சூப்பர் சூப்பர். அதனால இது நல்லா வெந்திருக்கும்லக்கா? சூப்பரா. ஓகேக்கா, இதுலயும் வெங்காயம் போட்டுருவீங்களா? ஓகே டன். அதை ஒரு பக்கம் அப்படியே வச்சிருங்க. அப்புறம் மீன் அடுத்து மீன் எடுத்து போடுங்கக்கா. இருங்கக்கா, அப்படியே என்ன மீன் இருக்குன்னு பாத்துக்கலாம். என்ன மீன்க்கா இருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த காணாங்கத்தை இருக்குது, பாறை, தோல் பாறை இருக்குது. அக்கா எனக்கு காணாங்கத்தை மீன் போடுங்கக்கா. இருக்குமா? போடுறேன். போடுங்கக்கா. ஓகேக்கா, சூப்பரு. ஆஹா, காணாங்கத்தை மீன், காணாங்கத்தை மீன் வாங்கி மாமா மீன் வாங்கி. இதை எப்படி போடுவீங்க? இப்ப போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலா ஊத்துவீங்களா? அப்படியே போட்டாலும் போடுவேன். இங்கே பாருங்க மீனையும். ஏம்மா, இந்த மாதிரி சமையலை நான் உலகத்துல எங்கேயுமே பார்த்தது இல்லப்பா. வெறும் எண்ணெய் சட்டி வச்சு வெறும்
அது பேர் என்ன, தோசைக்கல்லுல மீனை போட்டுட்டு எண்ணெயை ஊத்திட்டாங்க. அதுவும் ராவான மீன், பச்சை மீன், அது உப்பு கூட கிடையாது. அது மேல வந்து வெங்காயம் போட்டாச்சு. இந்த பக்கம் என்னக்கா? இது கடமாமா. ஓ, கஸ்டமருக்கா? கஸ்டமருக்கு. ஓகே ஓகே ஓகே. பாருங்க தலைவா, கஸ்டமர் வந்துட்டாங்க. இப்ப நமக்கு மீன் அந்த பக்கம் இருக்கு. இப்ப நம்ம மீன்ல மசாலாவாக்கா? பாத்துக்கோங்க, நம்ம மீன்ல வந்து மசாலா போடுறாங்க. சரிக்கா, இந்த கடம்பா இறாலாம் வந்து சின்ன சின்னதா இருக்கு பீஸ். அதனால வந்து மசாலா உள்ள இறங்கிடும். மசாலா இறங்கும். அது கீரல் போட்டிருக்கேன்ல, அதுல போயிடும். ஓ, அதனால இறங்கிடும். ஆமா, கீரல் போட்டதால போயிடும். ஆச்சரியமா இருக்குதுக்கா எனக்கு, சீரியஸாவே. அக்கா எவ்வளவுக்கா தரீங்க பிளேட்லாம்? எல்லாமே 100 ரூபாய்மா. பெரிய பொருளா இருந்தா 200 ரூபாய், 300 ரூபாய். ஷீலா இப்ப இந்த சைஸ் கனவா எல்லாமே 100 ரூபாய். 100 ரூபாய் பிளேட். சராசரியா 100 ரூபாய். ஓகே ஓகே. நம்ம ஏழைகள்லாம் வந்து சாப்பிடலாம். பணக்காரங்க மட்டும் தான் இது சாப்பிடணும்லாம் எதிர்பார்க்க கூடாது. ஓகே, யாரு வேணாலும் வந்து சாப்பிடலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுக்கா காணாங்கத்த மீன். எனக்கு ஆச்சரியமா இருக்குதுக்கா. நான் வீட்டுக்கு போய் செஞ்சு பார்த்துட்டு உங்க போன் நம்பருக்கு கால் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். நான் மட்டும் கிடையாது, நம்ம மீடியா பட்டதாரி சப்ஸ்கிரைபர்ஸ் மொத்த பேருமே இந்த மெத்தட வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ராவா மீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் மசாலாவை அள்ளி ஊத்தி அந்த மெத்தட ஃபாலோ பண்ணுவாங்க. அது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லுவேன். ஓகேவா? ஆமா, உண்மையாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. சூப்பரா பண்ணிட்டாங்க. நல்லாவும் வெந்துருச்சு மீன், வேற லெவல்ல. தனியா வாங்கிட்டு வர்ற கஸ்டமருக்கும் அப்படியே இந்த பக்கம் இந்த டேபிள்ல உட்காந்துக்கிறக்கா நானு. எனக்கு ஐயோ, உங்க மீன் ரெடி ஆயிட்டு இருக்கும் போதே என் நாக்குல எச்சு ஊறுது. எப்படா கொடுப்பீங்க? நீங்க சாப்பிடுங்க. நீங்க உங்களுக்கு எடுத்துட்டு வைங்க. இங்க கொஞ்சம் வெங்காயம் மட்டும் அதுல போட்டுருங்கக்கா எனக்கு, சும்மா சைட்ல. அவ்வளவுதான்க்கா. இப்படி உட்காந்துக்கிறேன்க்கா. கொடுங்கக்கா. ப்ரான் அடடா. நான் அப்படிதானே கேட்டேன், டீப் ஃப்ரையா இருக்கட்டும் ஓகேன்னு தான் சொன்னேன். தலைவா இங்க பாருங்க, ஆக்சுவலா இப்ப எனக்கு வந்து அடுத்து வந்து நண்டு வந்து ரெடி பண்ண போறாங்க அக்கா. எனக்கு என்னன்னு ஒரு ஆச்சரியம்னு பாத்தீங்கன்னா, நான் இப்படி உட்காந்து இப்படி ஒரு 10 அடியில கடல் இருந்து நான் இப்படி எதிரில் உட்காந்து எந்த பீச்லயும் நான் சாப்பிட்டது இல்லைங்க. அது பாண்டிச்சேரி இல்லை, நம்ம தமிழ்நாட்டுல போற இடத்துல எந்த பீச்லயும் நான் அந்த மாதிரி சாப்பிட்டது இல்லை. நான் பாண்டிச்சேரியிலேயே நிறைய கடற்கரையில வந்து நான் சாப்பிட்ருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு பக்கத்துலேயே பீச் இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எனக்கு அமைஞ்சதே இல்லை. எனக்கு செம்ம ஜாலியா இருக்கு இன்னைக்கு. இதெல்லாம் ரெடி பண்ணி நான் வச்சுட்டு வேற லெவல்ல தரமான ஒரு மீன் குழம்பு சாப்பாடு மதியக்கா மீன் கடையில சாப்பிட போறேன். வாங்க அடுத்து அப்படியே பாருங்க. ஆஹா, நண்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பர்க்கா. உங்க டேபிளுக்கு இதை எடுத்துட்டு வந்துடும். ஓகேக்கா, சூப்பர். எனக்கு சாப்பாடு மீன் குழம்பு என்னென்ன கொடுப்பீங்க? மீன் குழம்பு, ரசம் மீன் குழம்பு தான். மற்ற சைடிஸ் எல்லாம் வாங்கிக்க வேண்டியது. ஓகே ஓகே ஓகேக்கா. சரி, எனக்கு என் டேபிள்ல கொடுத்துருங்கக்கா. சாதம் சாப்பிடுறது தூக்கு சட்டியானது. சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. ஆஹா, சாப்பாடு போடுங்கண்ணே. சாப்பாடு அதடா, வடிச்ச சாதமாண்ணே. சூப்பர் சூப்பர். ஓகேண்ணே, போதுண்ணே, சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். பாருங்க தலைவா, நல்லா வடிச்ச சாதம், சுட 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 சுட. அடடா அடடா. மீன் குழம்பு வீட்ல இருந்தே சமைச்சு கொண்டு வந்துருவாங்க போல. சூப்பர் சூப்பர். நல்லா வீட்ல இருந்து இங்க பாருங்க இந்த மாதிரி தூக்கு சட்டியில அழகா சமைச்சு கொண்டுட்டு வந்து. அடடா, கொடுங்கண்ணே கொடுங்கண்ணே. மாங்காய் இருந்தா போடுங்கண்ணே. கத்திரிக்காவா? சரி, இன்னும் 2 கத்திரிக்காய் இருந்தா போடுங்க. மாங்காய் விட மீன் குழம்புல கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு சமைச்சா அப்படிதான் இருக்கும். ஆஹா, சூப்பர்ண்ணே, நன்றிண்ணே. நெல்லிக்காய் போட்டிருக்கீங்களா? ஓ, இது நெல்லிக்காவா? இங்க பாருங்க, மீன் குழம்புல நெல்லிக்காய். எல்லாமே வித்தியாசமா இருக்குங்க நம்ம மதியக்கா மீன் கடையில. மீனுக்கு மசாலாவே வித்தியாசமா தான் போடுறாங்க, மீன் குழம்புல நெல்லிக்காய் போடுறாங்க. என்னடா இது ஆச்சரியம், ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம் எனக்கு. போங்க. ஓகே தலைவா, நம்ம வந்து சூப்பரா சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த கண்ணாடியை கழட்டி வச்சிடலாம். அப்பா, இப்போதான்ப்பா எனக்கு பளிச்சுன்னு தெரியுது சமைச்சதெல்லாம் வேற லெவல்ல. சூப்பரான மீன் குழம்பு சாப்பாடு இதை பாருங்க நம்ம கொடுத்துட்டாங்க. ஆஹா, கனவா, காணாங்கத்த மீன், எறா, நண்டு, தூக்கு சட்டியில பாருங்க சாதம் இருக்கு, மீன் குழம்பு இருக்கு. வேற லெவல்ல நம்ம இப்ப சாப்பிட போறோம். ஓகேவா? வாங்க சாப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்குப்பா இந்த மீன் குழம்பு பார்க்கும் போதே.
நல்லா நிறைய தக்காளி எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அதை விட ஹைலைட்டு மீன் குழம்புல நெல்லிக்காய் போட்டிருக்கிறாங்க. ஓகே டன். வாங்க வாங்க தலைவா, பூந்து விளாசுவோம். ஆகட்டும், அள்ளி அப்புங்கள். ஆஹா, அல்டிமேட் சூப்பரா இருக்குதுங்க. உப்பு சரியா இருக்கு, காரம் கொஞ்சம் தூக்கலா தான் இருக்கு. மற்றபடி டேஸ்ட், புளிப்பு சூப்பரா இருக்கு. எனக்கு மீன் குழம்பு இந்த அளவுக்கு நல்லா புளிப்பா இருந்தாதான் ரொம்ப பிடிக்கும். சாதம் பாருங்க, அந்த மீன் குழம்பு அப்படி ஊத்தி பிசைஞ்சதுக்கு அப்புறமும் அந்த சாதம் பாருங்க அப்படி எப்படி உதிரியா அப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா. அடடா ஏங்க சரியான டேஸ்ட்டுங்க. மசாலா வேற லெவல் மசாலா. இது வந்து வீட்டுல அரைக்கிற மசாலா போல, கடையில வாங்கின மசாலா கிடையாது. நல்லா காது அடைச்சு போயிருந்துச்சு. மதியம் 2 மணிக்கு சரியான பசியில வந்தேன். சரியான டேஸ்ட். வாங்க, அந்த கத்திரிக்காவை அப்படி இந்த மீன் குழம்போட வச்சு நன்றிண்ணே. ரசமும் கொடுத்துட்டாங்க. வந்து ஃபர்ஸ்ட் வந்து காணாங்கத்தை மீன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்க்க போறேன். ஓகேவா, வாங்க. சூப்பரா வந்து ஃப்ரை பண்ணியிருக்காங்க பாருங்க, நல்லா டீப் ஃப்ரையா. ஆச்சரியமே என்னன்னா மீனை போட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலா ஊத்தி பண்ணாங்க. இது இப்ப எப்படி இருக்குன்னு நான் பார்ப்பேன். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுப்பா. அப்படி புட்டவுடனே இங்க பாருங்க கேக்கு மாதிரி வருது பாருங்க. காணாங்கத்தை மீன்ல இருக்கிற டேஸ்ட்லாம் வேற எந்த மீன்லயுமே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். சாப்பிடுமா? அடடா ஏங்க சரியான டேஸ்ட்டுங்க. என்னது இது, அப்பா மசாலா அந்த அளவுக்கு டீப்பா உள்ள இறங்கிருக்குங்க. நல்லா கோடு போட்டிருந்தாங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. மீன்ல வந்து நல்லா கோடு போட்டிருந்தாங்க. வேற லெவல்ல டேஸ்ட்ல இருக்குது தலைவா. ஆஹா, அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவரு, அப்படி பச்சை மிளகான்றேன், வரமிளகா போட்டு, வரமிளகாவை அடிச்சு போடுவாங்களாம். மிளகா தூள் கூட கிடையாதான், வரமிளகாவை அடிச்சு போடுவோம். நாங்க வேற லெவல்ல சாப்பாடுல வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். வாங்க, மீன் குழம்பு சாப்பாடோட உள்ள வந்து அந்த காணாங்கத்தை மீன். அல்டிமேட்டான டேஸ்ட். புளிப்பு சூப்பரா இருக்கு. நீங்க வந்து எக்ஸ்ட்ரா லெமன் எல்லாம் ஊத்தி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை. வேற லெவல்ல இருக்குது. அப்படியே வாங்க கனவா. ஆஹா, எவ்வளவு கனவா பாருங்க. கனவா எனக்கு என்ன ஆச்சரியன்னா, அக்கா வந்து ஒரு 3 நிமிஷத்துலயே கனவாவையும் எறாவையும் எடுத்துட்டாங்க. எப்படி ஃப்ரை ஆயிருக்கும்னு நான் யோசிக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். ஓகேவா, நல்லா குக் ஆயிருக்குதான்னு. இங்க பாருங்க கனவா. அடடா, சூப்பரா வந்துருக்கு கனவா. இங்க பாருங்க, அப்படி ஒரு பிச்சு. இங்க பாருங்க, இப்படி பிச்ச உடனே அப்படி கனவா அப்படி பிச்சுட்டு வருது பாருங்க. எங்கடா வாடா, இங்க வழுக்கிட்டு போகுது அந்த தட்டுல. செம்ம ஃப்ரைங்க, வேற லெவல்ல இருக்குது டேஸ்ட். ஆஹா, அந்த மசாலாவிலே உப்பு போட்டிருந்தாங்க. எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் நமக்கு வந்து போடல. சூப்பரா இருந்துச்சுங்க. மசாலா போட்ட உப்பே அவ்வளோ கரெக்டா இருந்தது. அடுத்து வாங்க, என்னுடைய ஃபேவரட் எறா ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை சாப்பிடலாமா? வாங்க வாங்க வாங்க. நல்லா டீப் ஃப்ரையா பண்ண சொல்லிட்டு நல்லா கருன்னு அப்படி வறுத்து கொடுத்துட்டாங்க பாருங்க, கருப்பா போட்டு செம்மையா. அப்படி பாருங்க, இங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, சூப்பரா இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடடா, அல்டிமேட்டான சுவைங்க. மதியக்கா சொன்ன மாதிரி அவங்க ஃபிஷர்மேன், மீனவர்கள் வீட்டு உணவு என்னைக்குமே வந்து அப்படி ராவா சரியான டேஸ்ட்ல கரெக்டான பதத்துல அற்புதமா இருக்கும். ஏன்னா அவங்க கடல் மீன்களை ஒரு கடவுளா நினைச்சு அப்படி ருசிச்சு அப்படி குழம்பு வைப்பாங்க, அப்படி சாப்பிடுவாங்க. அவங்க அதே மாதிரியே பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற லெவல் டேஸ்ட்டுங்க. ஐயோ, இந்த பிரான் அப்படிதான் இருக்கு. நல்லா இங்க பாருங்க, அந்த பிரான்ல நம்ம வந்து லைட்டா அப்படி லெமனை புழிஞ்சு விட்டுட்டு, ஆஹா, இங்க வாங்க, இந்த வெங்காயத்தை அப்படி போட்டு நிறைய லெமன் வேற புழிஞ்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்படி இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்தே சாப்பிடுவோம்.
தனி சுவை, அறுசுவை, இன்சுவை, எத்தனை சுவை தான் நான் சொல்றது. அந்த அளவுக்கு டேஸ்ட், சரியான டேஸ்ட்ல இருக்கு. காரமே கிடையாது, சரியான பத்தத்துல இருக்கு. சூப்பரா இருக்குங்க. ஆஹா, நண்டு, டேய் நண்டு, ஒடியா ஒடியா ஒடியா. இங்க பாருங்க ஆத்தாடி, இது எவ்வளவு பெரிய நண்டு. கொடுக்கு இவ்வளவு பெருசு இருக்கு. ஒரு பாதி தான் இருக்கு, மீதி பாதியை காணோம். எங்கன்னு தெரியல. பட் பரவாயில்ல, நிறைய நண்டு நமக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. வாங்க நண்டை சாப்பிடுவோம். அவனை எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். நண்டு வந்து ஆல்ரெடி வந்து நண்டு வந்து ஃப்ரை பண்ணி வச்சிருக்காங்க மசாலா போட்டு. நமக்கு வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி கொடுப்போம். எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு மசாலா காரம் வேணும்னாலும் சரி, உப்பு வேணும்னு சொல்லி போட்டு தருவோம்னாங்க. நான் கரெக்டாக அப்படியே கொடுங்கக்கான்னு சொல்லிட்டேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போமா? அந்த கொடுக்க எப்படி பிடிச்சி நண்டை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரேன் பாருங்க தலைவா. ஆஹா, நிறைய சதை இருக்குதுங்க. அப்படி ஃப்ளஷை பாருங்க, அப்படி வெள்ளை வெள்ளையர்னு எப்படி இருக்குது பாத்தீங்களா? இங்க பாருங்க. ஆஹா, நண்டு சாப்பிட்றதுக்கெல்லாம் ஒரு பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தால் தான் நண்டு சாப்பிட முடியும். இருந்தாங்க இந்த நண்டை இவ்வளோ பெருசாக இருக்குது, இது அப்புறமா நான் சாப்பிட்றேன். இங்கே பாருங்க, இருக்கிறதுலே குட்டி நண்டு. இந்த நண்டை பாருங்க, முழு நண்டை இவ்வளோதான். ஓகேவா ஆத்தடி? ஓகே, இப்போ இந்த நண்டை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்லாம். சைடில் இருக்கிற காலெல்லாம் இப்படி பிச்சு போட்டுட்டு இங்கே பாருங்க ஓட்டோட சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட். ஆஹா, இதுவும் பாருங்க ஓரளவுக்கு சின்ன நண்டு தான், ஃப்ளஷ். ஆனா எவ்வளவு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, செம்ம டேஸ்ட் தலைவா. ஆஹா, அல்டிமேட்டா இருக்குது. வாங்க நம்ம வந்து மீன் குழம்பு இதுல கொஞ்சம் இருக்கு. வழக்கம் போல நம்ம மீன் குழம்புல நமக்கு ரசம் தனியாவே கொடுத்துட்டாங்க. அந்த ரசத்தை அப்படி ஊத்தி இங்க பாருங்க, இந்த கத்திரிக்காவை கொஞ்சம் அப்படி எடுத்து இதுல பிச்சு வச்சு, ஐயோ இன்னும் 4 கத்திரிக்காய் போட்டிருந்தா கூட சாப்பிட்டுருப்பேன். இங்க பாருங்க, சாப்பிடுவோமா? அப்படிங்க வாங்க, மீன் காணாங்கத்தை மீன், அப்படி மீன் குழம்பு இந்த ரசம் ஊத்துனதோட அந்த சாதத்துல அப்படியே காணாங்கத்தை மீன் அப்படி புட்டு மீனையும் ஒரு பிசைஞ்சு அப்படி சேர்த்து சரியான டேஸ்ட் தலைவா. வேற லெவல்ல இருக்குது. மீன் செம்மையா குக்கா இருக்குங்க, சூப்பரா குக்கா இருக்கு. உண்மையாவே எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படியே வந்து ஒரு பீச் ஓரமா ஒரு சாப்பாடு சாப்பிட்டு போலாமேன்னு வந்தேன். வேற லெவல்ல டேஸ்ட்ல சமைச்சு கொடுத்துருக்காங்க. உண்மையாவே இந்த ஆரோவில் பீச்ல பாருங்க எவ்வளவு மக்கள் வந்து அப்படி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கடைகள் இருக்குங்க. இப்படி இங்க ஆரம்பிச்சு அந்த கடைசி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 கடை வந்துருக்கு. எல்லா கடையிலுமே நல்ல கிரௌடு தான். எல்லாருமே சூப்பரா சமைச்சு கொடுக்குறாங்க போல. நம்ம மதியக்கா மீன் கடையில அல்டிமேட்டான டேஸ்ட்டுங்க. ஐயோ சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போலயே. நல்ல அந்த வெயிலுக்கு சூப்பரா அந்த மேல வந்து அந்த ஸ்கிரீன் மாதிரிலாம் போட்டு அழகா கவர் பண்ணி நிறைய டேபிள் சேர்லாம் போட்டு, அதை விட ஆச்சரியம் என்னன்னா சாப்பிட வரவங்க ஜாலியா நல்லா விளையாண்டுட்டு அவ்வளவு பசியில வருவாங்க. மதிய சாப்பாடு சாப்பிடவே 3 மணிக்கு தான் வருவாங்க. அந்த பசியில வர்றவங்க வேக வேகமா சாப்பாடு சீக்கிரம் கேட்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இன்ஸ்டன்டா அப்பவே உடனுக்குடனே அப்படி மசாலா எடுத்து மேல போட்டு ஒரு 5 நிமிஷத்துல எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. சரியான டேஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பா பாண்டிச்சேரி ஆரோவில் வர்றவங்க நீங்க ஆரோவில் பீச்ல இருக்கக்கூடிய மதியக்கா மீன் கடையை நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. சரியான டேஸ்ட். இந்த கடையோடைய லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அக்காவோட கான்டாக்ட் நம்பரையும் நான் வந்து கொடுத்துறேன். கண்டிப்பா கால் பண்ணிட்டு நீங்க வந்து நாங்க இத்தனை பேர் வரோம்னு முன்கூட்டியே சொன்னா கூட அத்தனை பேருக்கு வந்து சமைச்சு வச்சிருவாங்க. நீங்க ஒரு வேன்ல 50 பேர் வந்தா கூட செஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு வந்து வேற லெவல்ல வந்து செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க சாப்பாடு. நான் இந்த வீடியோவை இதோட நிறைவு செஞ்சுக்கிறேன். உண்மையாவே செம்ம திருப்தியா சாப்பிட்டேன். இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அகைன் ஒரு சூப்பரான வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ தலைவா.